வெல்கம் டு லாதாதி டைலாண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஆரி ரிங்கில் வந்துட்டு எப்படி காட்டன் ரோப் வந்துட்டு நம்ம எப்படி சுற்றுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். காட்டன் ரோப் வந்துட்டு எப்படி பைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து முக்கியமான விஷயம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து போடக்கூடிய ப்ளவுஸ் வந்துட்டு எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த காட்டன் ரோப் வந்து நம்ம கண்டிப்பாக சுற்றுறோம். இப்போ இந்த நாடகம் நம்ம சுற்றுறதுனால நமக்கு வந்து துணி வந்து போடும்போது லூஸ் ஆகாது, டேமேஜும் ஆகாது, ப்ளஸ் லூஸும் ஆகாது. அதனால தான் இப்போ இதை வந்துட்டு எப்படி நம்ம இந்த நாடகம் ஃப்ரேமில் சுற்றுறது, எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம வந்துட்டு 18 இன்ச்சு ரிங் எடுத்துக்கோங்க. 18 இன்ச்சு நீங்கள் கடைகளில் கேட்டாலுமே கிடைக்கும். அது எடுத்துகிட்டு இப்போ அதில் வந்துட்டு ஸ்க்ரூ இருக்கிறதுல வந்துட்டு நாடா சுற்றக்கூடாது. ஸ்க்ரூ இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதில் தான் சுற்றணும். ஃபஸ்ட்டு எந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, அதாவது ஆரம்பத்தில் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்துட்டு கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டோனில் ஒட்டுவோம் இல்லையா, அந்த க்ளூ தான், ஃபேப்ரிக் க்ளூ. அதை கொஞ்சமாக ஒட்டிகிட்ட போதும், ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல மட்டும் ஒட்டிட்டு இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்று முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது அந்த எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்ட்லேருந்து அடுத்த சுற்று வந்து நீங்கள் சுற்றணும். பாருங்கள், நான் காமிச்சிட்ருக்கல அதே மாதிரி தான் நீங்களும் ஃப்ரேமில் காட்டன் ரோப்பை வந்து சுற்றணும். இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி சுற்றக்கூடாது. இது வந்துட்டு சுற்றுனீங்க அப்படின்னா கேப் வரும். கேப் வந்துச்சு அப்படின்னா துணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லூஸ் ஆகிட்டே இருக்கும், துணி அடிக்கடிக்க. அதனால் வந்துட்டு பாருங்கள், ஒரு இது சுற்றினதுக்கப்புறம் அதோட கடைசி எண்ட்லேருந்து தான், அதாவது எண்ட்லேருந்து தான் அடுத்த சுற்றி நம்ம வந்துட்டு சுற்றணும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த ஃப்ரேமில் சுற்றி காமிச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட சுற்றின ஃப்ரேம் இருக்கிறனால உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் இந்த ஃப்ரேமில் இப்படி சுற்றிட்டு இப்போ லாஸ்ட்டாக முடிகிற இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி திருப்பி வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி திருப்பி நீங்கள் வந்து அதை நல்லா ஒட்டிட வேண்டியதான். பாருங்கள், இந்த ஃப்ரேமில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஃப்ரேம் இது தான். நல்லா ஒட்டிட்டு இந்த மாதிரி கடைசியாக முடிகிற இடத்துல வந்துட்டு ஒரு காட்டன் நூல் வச்சு நல்லா சுற்றிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒட்டின இடத்துலேருந்து கழண்டு வராது, இல்லைன்னா வந்து கழண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீட்டாக சுற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரிங் வந்து நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இதில் வந்து எப்படி துணியை வந்துட்டு நம்ம துணியை ஃப்ரேமில் மாட்டுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா காட்டன் ரோப்பு சுற்றணும் இல்லையா, அந்த ரிங்கை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து கிளாத்து வந்துட்டு அது மேலே போட்டுக்கோங்க. கடைகளில் நீங்கள் கேட்டிங்கனாவே தெரியும், ஆரி பழகிறதுக்கான துணி அப்படின்னு கேட்டிங்கனாவே அவங்களே கொடுப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிளாத் போட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்க்ரூ இருக்கிற ரிங்கை வந்துட்டு நாம் மேலே வைக்கணும். வச்சுட்டு இப்போ நான் ஃப்ரேமில் வைக்கும் போது, அதாவது ஃபஸ்ட்டு ரிங் வச்சோம் இல்லையா, அது மேலே போய் இந்த ஸ்க்ரூ ரிங் வந்து செட் ஆகலை. அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திருப்பி வந்துட்டு நான் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதில் போய் வைக்கிறேன். இப்போ எனக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃப்ரேம் வந்து 18 இன்ச்சு வாங்கிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்துட்டு திருப்பி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு துணியை வந்துட்டு மெதுவாக இழுத்துட்டு வரணும் ஈவனாக. ஏன்னா வந்துட்டு நீங்கள் இழுக்கிறங்கிற பேரில் ஃபுல்லாக ஒரு சைடு இழுத்துட்டிங்க அப்படின்னா திருப்பி கழண்டு வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் மெதுவாக இழுத்துட்டு வாங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில், அதே மாதிரி மெதுவாக துணி இழுத்துட்டு வாங்க, எந்த டேமேஜும் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ரேம் நீங்கள் வந்துட்டு கடையில் வாங்கும் போதும் குச்சாக நீட்டிகிட்டு இருக்கும், விரிசல் விட்டுருக்கும், அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு அது உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் துணி நீங்கள் மாட்டும் போது மேலே இருக்கிற ஃப்ரேம்னால உங்களுக்கு வந்துட்டு துணி டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா இழுத்துட்டேன். இப்படி இழுத்துட்டு நீங்கள் தட்டி பார்க்கும்போது ஒரு மாதிரி டப்புன்னு சவுண்டு கேட்கும். அப்போ நல்லா கிளாத் வந்து நல்லா போய் ஃப்ரேமில் வந்து நல்லா போய் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ திருப்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா இழுத்து விட்டுட்டு திருப்பி டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டைட் பண்ணது எல்லாமே லூஸ் ஆகக்கூடாது இல்லையா, அதனால் டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா நீட்டாக டைட் பண்ணியாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆரி ஸ்டாண்டில் போய் இது நம்ம வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சா. இப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆரி ஸ்டாண்டில் போய் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஆரி ஸ்டாண்ட் இது தான். இந்த மாதிரி எனக்கு வந்து லூஸாக இருக்குது, அதாவது நம்ம ஃப்ரேமை கொண்டு போய் அதில் வைக்கும் போது லூஸாக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கலாம். அப்போ டைட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்கும், போடுறதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இந்த துணியில வந்துட்டு நீங்க அழுக்கு பண்ணாம பார்த்துக்கணும். அதே மாதிரி குழந்தைங்கலாம் வந்து டச் பண்ணாம பார்த்துக்கணும். நீங்களுமே வந்து ஆரி போடும்போது கை வச்சு ஊனக்கூடாது. இப்ப நம்ம எப்படி நம்ம துணிய வந்து நம்ம நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ, கடைசி முடியிற வரைக்கும் அப்படியே இருக்கணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப்